Rajans tutorial. Learn Hindi through Tamil in 30 days. இன்னைக்கு வந்து how to read in Hindi சின்ன ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்ட் நம்பர் 106. எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்க, सब्सक्राइब பண்ணுங்க. एक बार दो पड़ोसी राज्यों में युद्ध छिड़ दिया. बहुत भयानक युद्ध चल रहा था. சரிங்களா, ஒன்ஸ் அப் டைம் ரெண்டு மாநிலத்துக்கு இடையில பயங்கரமான போர் நடந்தது. ரெண்டு நாடுகள் மாநிலத்துக்கு பயங்கர போர் நடந்தது. யுத்தமே बहुत सारे सैनिक घायल हो जाते थे. அப்படின்னா போர்ல வந்து பல வீரர்கள் வந்து ரொம்ப காயம்பட்டுச்சு, அடிபட்டாங்க. दोनों राज्य की सेना में ऐसी कर्मचारी भर्ती की गए थे जिनका काम था युद्ध स्थल पर जाकर अपनी अपनी सेना के घायल सैनिकों की मरहम पट्टी करना और उनके पानी पिलाना. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்துக்கு போய் அங்கே இருக்க அடிப்பட்டவங்களோட ஹெல்ப் பண்ணுறதும் ட்ரெஸ் கொடுக்குறதும் இந்த மாதிரி வேலை போயிட்டு இருந்தது. தண்ணி கொடுக்குறதும் வந்து ரெண்டு மாநிலத்தில் இருக்க இராணுவ அதாவது போர் வீரருக்கு வந்து இது பண்ணுச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு சேர்த்தாங்க. அதாவது அங்கே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அடிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, எல்லாம் ட்ரெஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுன்னு சொல்லி. उनमें से एक राजा की सेना का एक कर्मचारी था. पांडवन युद्धस्थल पर जाता और घायल सैनिकों को पानी पिलाता और उनकी मरहम पट्टी करता. சரிங்களா, அவர்கள் ஒருத்தர் தான் பாண்டவர். அவர் என்ன பண்ணா, ராஜ்யத்தில் இருக்க பணிபுரியும் ஒருத்தட்ட போறாரு. போர்க்காலத்துக்கு போய் காயம்பட்டவங்களுக்குலாம் தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. उस जो में घायल सैनिक नजर आता, चाहे वह उसकी अपनी सेना का हो या विरोधी राज्य की सेना का हो, उसकी सेवा करता. சரிங்களா, அதில் வந்து அவர் என்ன பண்ண ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டு படையாக இருந்தாலும் சரி, அடுத்த நாட்டு படையாக இருந்தாலும் சரி, ராணுவம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அவங்கள வந்து கவனிப்பார். யாராக இருந்தாலும் பார்ஷல் இல்லாமல். इस बात पर कुछ सैनिक ने राजा को शिकायत की कि पांडवरन विरोधी राज्य के घायल सैनिकों को भी मरहम पट्टी करता है और उन्हें पानी पिलाता है. அப்படின்னா இது குறித்து வந்து சில வீரர்கள் வந்து அரசன்ட்ட போய் முறையிடுறாங்க. பாண்டவன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் போர் வீரருக்கும் இது ஹெல்ப் பண்ணுறாரு, தண்ணி கொடுக்குறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜா ने उसे तुरंत बुलाया और उसे पूछा. ராஜா உடனே அவர் கூப்பிடுறாரு, இந்த பாண்டவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, पांडवरन तुमके घायल सैनिक की सेवा के लिए रखा गया है, किंतु तुम तो विरोधी राज्य के सेना के घायल सैनिकों को भी सेवा कर रहे हो, ऐसा क्यों? அப்படின்னா ஒரு கொஸ்டின் பண்றாரு. என்னன்னா, நீ வந்து ஆப்போசிட் நம்ம நாட்டு படைகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், ஏன் எதிரி நாட்டு வீரருக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாரு. அதுக்கு பாண்டவர் சொல்றாரு, மகாராஜ் மேரா கர்ம் ஹே கி மே காயலோன் கி சேவா கரும். சரிங்களா, மகாராஜா என்னோட கடமை பார்த்தீங்கன்னா காயம்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மே ஜப் युद्धस्थल पर जाता हूँ तो मुझे सिर्फ दर्द से खखरते घायल मानव नजर आते हैं. சரிங்களா, நான் போர்க்காலத்துக்கு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா காயமடைந்த மனுஷங்களை வந்து வலியால் துடிக்கிறத மட்டும் தான் பார்க்குறேன். मुझे उनमें अपना या विरोधी नजर नहीं आता है. நல்லா சூப்பராக சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, அதனால அவற்றில் வந்து என்னையோ என் எதிரியோ நான் வந்து பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. मुझे सिर्फ अपना गर्म याद रखता है, इसलिए मैं हर घायल की सेवा करता हूँ. அப்படின்னா வந்து நான் என் கர்மா மட்டும்தான் நினைவில் வச்சுருக்கேன், என் டியூட்டி மட்டும்தான். அதனால் நான் காயமடைந்த எல்லாத்துக்குமே வந்து பார்ஷல் இல்லாமல் சேவை பண்ண சொல்கிறாரு. சேவை பண்ணுறாரு. पांडव की बात सुनकर राजा ने उसे गले से लगा लिया और कहा, पांडवा तुम सच्चे सेवक हो. அந்த பாண்டவரோட வார்த்தை கேட்டோன்னா அரசர் வந்து புகழ்ந்து சொல்கிறாரு. அவர் அனுப்பிச்சிட்டு, நீ தான் உண்மையான சேவன் அப்படி சொல்லிட்டு இதான் எனக்கு ஸ்டோரி. அதாவது யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண பார்ஷல் இல்லைன்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.